வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. நாம் பார்த்துட்டு இருக்கிற வெப் சீரிஸ் ப்ரீத் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். 2018 ரிலீஸ் ஆச்சு அமேசான் ப்ரைமில். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7 பாட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்க்குறவங்க பார்த்துட்டு கூட இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை, அப்படியே இந்த கதையை கொஞ்சம் சொல்லி விட்ருங்க, அப்படியே இதோட கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வெப் சீரிஸோட பிளாட் ஸ்டோரி என்னங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு அப்பா பையனுக்கு இடையான உறவை தான் முழுக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு அப்பா தன்னோட பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, தன்னோட பையனுக்கா அந்த அப்பா இந்த அளவுக்கு இறங்கி செய்வார் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ மகனுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற ஒரு பாச பிணைப்பை இதில் புழிஞ்சு எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் படம். ஸோ சிம்பிள் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் மாதவன் இருக்கிறாரு, ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் அவரோட பையன் பார்த்திங்கன்னா ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார். ஸோ அவர் பையனுக்கு ஆர்கன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக டோனர்ஸை லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாப்புல. ஸோ அந்த டோனர்ஸ் லிஸ்ட்டில் தன்னோட பையன் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருப்பார். ஸோ முதல் இடத்த கொண்டு வரணும்னா அந்த டோனர்ஸில் அவங்களாம் இறந்தால் தான் 1 by 1 தன்னோட பையனுக்கு கிடைக்கும். இந்தியன் பிட்வீன் கேப்பில் அவரோட பையனுக்கு உடனே ரொம்ப மோசமாக போயிடுது. ஸோ உடனே கிடைக்கிறதுக்காக தன்னோட பையனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உடல் உறுப்பு கிடைக்குங்கிறதுக்காக இந்த டோனர்ஸை ஒவ்வொருத்தராக நம்ம மதன் கொள்வார். கடைசியில் அவர் எப்படி கொண்டார், கடைசியில் பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத சஸ்பென்ஸோட த்ரில்லரோட அந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் தான் மெகா ட்விஸ்ட். இதில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. டக்குன்னு நம்மளே அசந்தடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாலே நம்ப முடியாது, சரி என்னடா இப்படி கிளைமேக்ஸ் வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் த ப்ரீத். கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம். கம்பல்சரி பார்க்க வேண்டிய வெப் சீரிஸ். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம 7 வெப் சீரிஸ் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 8வது கிளைமேக்ஸில் வந்துட்டோம். ஸோ பல கொலைகளை பண்ணி அப்படி தப்பிச்சு கடைசியில் போலீஸ் எல்லாம் மன தூவி இப்போ 8வது எபிசோடுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் மாதம் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி தான் அடிக்கணும்னு சொல்லி போட்டு இருந்துருச்சு. தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு திறந்து ஒரு வாட்டர் கேன் எடுக்கிறாப்பா. எடுத்து குடிச்சிட்டு அப்படியே நகர்ந்து வராரு. நகர்ந்து பையனை பார்க்குறாரு. பையனை காணும். என்னடா பையனை காணும், எங்கடா போயிட்டான் பையன் அப்படின்னு சொல்லி போட்டு பையனை தொலைவ ஆரம்பிக்கிறாரு. அங்கிட்டு இருந்து பார்த்தா பையன் வந்து இவர் கொலவனு இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க கூட தன்னோட பையன் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜினில் போகுது. யார் பண்ணாரோ அவங்களாம் நிற்கிறாங்க. அதான் பார்த்து அப்படியே பயந்துக்கிறாப்புலாம். இவர் நம்ம பையனை போயிட்டோன்னா அந்த இடத்துக்கு அப்படின்னு பையன் தம்முன்னு முடிக்கிறாரு. முடிச்சு பார்த்தா கனவு. நிஜமில்லை, கனவு. விடிஞ்சிருச்சு. காலையில் ஆகிப்போச்சு. ஸோ அந்த இடத்துல வெப் சீரிஸோட டைட்டில் போட்டு ப்ரீத்னு சொல்லிவிட்டு அப்படியே மெல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எபிசோட் அப்படி கண்டினியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பேப்பரில் விளம்பரம் பார்க்குறாரு. இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நாயன்னு ஒத்துருப்பார், தண்ணிக்குள்ளே ஓட்டு முக்கியிருப்பார் போன எபிசோடில். ஸோ அதில் வந்து அவர் இறந்து தவிர அதுக்கான காரணம் வேறு ஒருத்தவங்க அப்படி மாதிரி நியூஸில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கு போய் பார்ப்பார். வீடு பூட்டி கிடக்கும், பேப்பராக கிடக்கும். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவார். அப்புறம் அந்த போலீஸ்கார் கபீர்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்களா, அவர் கூட அந்த போலீஸ்காரை ஃபாலோ பண்ணுவார். அவர் வேறு எங்கேயோ இருப்பார், அவரையும் ஃபாலோ பண்ணுவார். ஆக மொத்தம் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணலையாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்புறம் தன்னோட அகாடமிக்கு போவார். அங்கே போய் பசங்களுக்கு கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு பார்ப்பலாம். அப்படி சுற்றி முற்றி ரவுண்டிங் பார்ப்பார். நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா, நீங்கள் ஒரு கொலை பேலன்ஸ் இருக்க பையனை நம்பர் 1 கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி போட்டு நாய்க்கு பிஸ்கெட்டில் வாங்கி போட்டு அப்படி சுற்றி முற்றி பார்ப்பார். யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பையனை சேவ் பண்ணுறதுக்கு இவர் ஃபாரின் போகிறதுக்கு வீசாவை புக் பண்ணி வைப்பாப்பில் ஆன்லைனில். இந்த ப்ராசஸில் அப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பையனை கூட்டிகிட்டு கடைக்கு ஓரமாக கூட்டிகிட்டு போய் பையனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாப்புல. அப்புறம் பையன் அந்த சிவகாமி இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்யூச்சர் சொல்கிற சிவகாமி, அதை பார்த்துட்டு பையன் சொல்ல, நானும் அந்த ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நான் உனக்கு சொல்கிறேன்டா கண்டுக்குட்டின்னு சொல்லி போட்டு ஒரு பேய் கதையை சொல்கிறாரு மாதவன். அப்புறம் தன்னோட அன்பான பையனை கூட மொத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே கடற்கரையமாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் கொல்ல வேண்டிய இன்னொரு பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஓவியத்தை பார்த்துட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அவர் நம்ம மாதவன் தான். அடுத்த கொலைக்கு அடி போடுறாரு போவார்.
ஸோ பேசிட்டு சொல்ல இந்த ஓவியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவரோட பிடிச்ச ஓவியங்களை பற்றி பேசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார். ஸோ இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் இங்கே ஃப்ரீ டைம் என்ன பண்ணுறீங்க, வாங்கி ஒரு கப் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா அவன் ஒன்றும் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு மாதவன். அப்புறம் வழக்கம் போல் அவன் வீட்டுக்காரம்மா சமாதிக்கு போய் பூ வச்சுக்கிட்டு அடுத்த கொலைக்கு தயாராகிறாரு மாதவன். அதுக்கப்புறம் அங்கே முடிச்சு போட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அங்கே கார் ஷெட் திறந்தால் காரை நெப்பிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் கார் ஷெட்டுக்குள்ளே ஒரு பொருளையும் காணும். இவரை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக் ஆகி போயிடும். அதை வச்சு இந்த ஒரு பொருளையும் காணுமேனு யோசிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பார், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பார். அப்போ அதுவும் மாட்டியிருக்குமே, யார் எடுத்துகிட்டு போனாங்க தெரியலையே அப்படின்னு பதட்டம் மாதிரி மாதவனுக்கு. அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை எடுத்து வச்சாங்க, அது ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவை தூக்கி வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்ல, மாதவன் இப்போ என்ன போயிடுது, மாதவன் பண்ண கொலைகளுக்கான ஃபோட்டோலாம் அதில் வச்சுருப்பார், எவிடன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் அவங்க அம்மா எடுத்து வச்சுருக்காங்க போல். ஸோ அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சு. ஸோ தன்னோட பையன்தான் தன்னோட பேரனுக்காக பல கொலைகளை பண்ணுற கொலையாளி அப்படின்னு விஷயம் தெரிய வருது. அப்படியே சாமிக்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. அப்போ தான் மாதவன் உள்ளே வராரு. அப்படியே பையனை பார்க்குறாங்க. பையனை ஒரு கொலையாளி ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் வச்சு மனசுக்குள்ளே மாதவனை பார்க்குறப்பலாம் மாதவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்வையிலேயே அவனை கொள்கிறாங்க. என்னடா பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு விஷயம் பண்ணுறாரு மாதவன். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவர் பாத்ரூம் போய் ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா, அம்மாவுக்கு தான் பையன் மேலே அக்கறை இருக்குது, இதில் அம்மாவை போலீஸில் போட்டு கொடுத்துருவாங்களோ, என்ன பண்ணுறது, அம்மாவே கொள்கிற நிலம் வந்துடுமோ அப்படி மாதிரி பயப்படுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துல என்ன போகிறது, அவங்க அம்மா பேசின ஒரு சில நிகழ்வுகளை நினச்சி பார்க்குறாங்க. அந்த பேரனுக்காக அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க, பேரனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படி யோசனை பண்ணி திரும்பி வராங்க. அப்புறம் பார்த்தா அந்த டப்பாவை தூக்கி அவங்க அம்மா டேபிள் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் கைக்கு தட்டுப்பட்ட இந்த டப்பா வேறு யாரு கைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, சரிதான், நீ தொடர்ந்து பண்ணு பேரனை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சம்மதம்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மாதம் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோலாம் தூக்கிட்டு போய் ஒரு டப்பாவில் தீயை போட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக கொடுத்துறாரு. அந்த ஃபோட்டோலாம் அவரெல்லாம் முடிச்சு மாடர் பண்ணியிருப்பார். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கும், அவங்க ஃபோட்டோலாம் இருக்கும். அது தீயில் போட்டு ஒன்றா கொடுத்துறாப்புல. அதில் கடைசியாக அந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, யார் இந்த கபீர்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரோட வீட்டுக்காரம்மா. அந்த ஒருத்தங்க மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் தீயில் போட்டு அப்படியே அவர் கொளுத்துறாப்புல. கொளுத்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. வழக்கம் போல் எங்கே திரும்ப இன்னொரு கொலை பண்ணத்தான் களத்தில் அந்த சாமி டாலரை மாட்டிட்டு தன்னோட பையனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் கடைசி, இதோட முடிஞ்சிடும் எல்லாமே, நீ நல்லா இருப்ப, உனக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்க போகுது அப்படின்னு தன்னோட பையனை கையை பிடிச்சி கையில் ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. டக்குன்னு பையன் கையை பிடிச்சிட்டான், கெட்டியாக பிடிச்சிட்டான், அப்பா கையை விட மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த கையை எடுத்துகிட்டு போட்டு அவர் அப்படியே மாதம் வேகமாக கிளம்புறாரு. திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோனில் எடுத்து பேசினா அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு டோனர்ஸ் வந்திருக்காங்க, உங்கள் பையனை இமீடியட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இது சரியான டைம், நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னா உங்கள் பையனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் மாதனுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கொலை பண்ண போகிற நேரத்தில் கரெக்டாக டாக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பையனை அட்மிட் பண்ணலாம் சொல்லிட்டு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் பையனை பார்த்தோன்னே, மகனே, இது வரைக்கும் நான் அடித்து கோல் கிடையாது, இப்போ நீ அடிக்க போகிறது கடைசி கோல், சும்மா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோல் அடிச்சுட்டு வாடா மகனே, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்டா, தைரியமாக போ, அப்பா நான் கூட இருக்கேன் துணைக்கு அப்படின்னு அப்பா அன்பா ஆறுதல் பார்த்து சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட்றாப்புல. அப்புறம் பையனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. உடம்பு சரியாக போன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதாவது அவர் டோனர் உள்ளவரை பார்த்தா தன்னோட பையனுக்கு வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக காத்துட்ருக்காரு மாதவன். திடீர்னு டாக்டர் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி வந்த நோயாளிக்கு தம் அதிகமடி பாராட்டுருக்குது, ஸோ கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்குது, உங்கள் பையனுக்கு வைக்க முடியாது, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல, இப்போயே வச்சோம்னா பிற்காலத்தில் உங்கள் பையனுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க பாட்டி எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரும் மாதவனோட அம்மா, ஐயோ பையனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் தப்பிச்சு போச்சுன்னு சொல்ல, இதுக்கு வேறு வழியே இல்லை, நான் ஒரு கொலை பண்ணி தான் சொல்லி போட்டு மாதவன் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு கிளம்பி போகிறாங்க. நேராக இங்கே அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லா ஓவியத்தையும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க, கணக்கு பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. திடீர்னு சொல்ல கரண்ட் போயிடுது. அவங்க தன்னோட ஃபோனில் லைட் ஆன் பண்ணி அப்படியே லைட்டை பிடிச்சிட்டுருக்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா யாரும் பின்னாடி வந்து டம்முன்னு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மாதவன். சூப்பரு, டக்குன்னு ஒரு அடி அடித்தேன், என்னத்தையும் அமுத்தி விட்டு
அவளை கட்டி போட்டு வச்சிடுறாரு மாதவன். அவ்வளோதான், அந்த சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கீழே கிடக்குறா அவன், ஏதோ ஒரு பல்பாக கிடக்குது. அப்புறம் ஒரு பேய் கதையை சொல்கிறாரு மாதவன். என்ன கதை? இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்தா இந்த மாதிரி தண்ணி கேன் கீழே வந்துடுச்சு. அந்த தண்ணி பூரா சிந்தி எலக்ட்ரிக்கில் பட்டு அந்த எலக்ட்ரிக் இவங்க மேலே பாஸ் ஆகி இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைம் கிரியேட் பண்ணுறாரு. அது அவகிட்டையும் சொல்கிறாரு. அப்போ கடைசியில் என்னை மன்னிச்சிரு, இதான் கடைசி, இதை நான் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு தன்னோட பையனுக்காக பண்ணுறாரு இல்லையா, அதையும் சொல்லிடுறாப்புல. அப்புறம் கடைசியில் என்ன இப்போ வருது, திரும்புறாரு, டம்முன்னு ஒரு அடி விழுகுது. யாரும் அடிக்கிறாருன்னு பார்த்தா கபீர் போலீஸ்காரரு. ஆக மொத்தம் அவர் ஊருக்கு போல இங்கே தான் இருக்கிறாரு, தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக கூட இருக்கிறாரு. எப்படா இவன் தான் மும்பை போயிட்டானாச்சு, நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்தோம், இவன் எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கபீர் போலீஸ்காரர் ஒருத்தன் சந்தேகப்பட்டு அடித்து பிடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் கையில் ஒரு பச்சை குத்திருப்பார். ஸோ அந்த பச்சை பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவியில் இந்த மாதம் போயிருப்பார் பார்த்தீங்களா, கடைசியாக ஞாயிறு கொலையில் சிசிடிவி ஒன்று இருக்கும். அந்த சிசிடிவி கொலையில் அவர் கேமராலாம் மாட்டியிருப்பார் மாதவன். ஸோ அவர் மாதிரி வேடம் போட்டு போயிருப்பார். ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த பச்சை, இந்த குத்துக்கிற பச்சை மாதவன் கையில் இல்லை. அப்போது இவர் கொலையாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். அப்போ மாதவன் தாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மாதவன் இன்னசென்ட்டாக இருக்கிறாரு, ஸோ எதுவும் தெரியாத மாதிரி காட்டியிருக்கிறாரு. ஸோ நம்ம அதை சைலண்ட்டாக பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாதவன் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு டோனர்ஸ் முன்னாடியும் ஃபாலோ பண்ணுறதாங்கிறத இவர் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படி அலாட்டாகவே இருந்திருக்காரு. ஸோ இதே எல்லாமே இந்த கபீர் போலீஸ்காரரு இந்த மாதவன் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் இவனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. யாரும் இந்த கொலாலி மாட்டி ஒருக்காக வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அவரை ஃபாலோ பண்ணி போயிருப்பார் மாதவன். அவர் எத்தனை மணிக்கு போகிறாருங்கிறது அப்படி வச்சு அவர் மாட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த கால் ரெக்கார்டிங்கில் கேட்கும்போது இந்த மாதவன் பேசுனது தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவன் தான் பேசியிருக்கான் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. அதாவது மாதவனுக்கே தெரியாமல் அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வேற ஒருத்த மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டி கடைசியில் மாதவனை பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பேர் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாதவன் என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் அவனை கொண்டு போட்டு வேஷத்தை கலைச்சிட்டு திரும்பவும் போயிருக்காரு. அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் விரோதிகளில் பதில் சொல்லி கேட்கும்போது அந்த கபீர் போலீஸ்காரர் இந்த பொய்யா மாட்டினார் பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் போலீஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் போலீஸில் மாட்டின மாதிரி காட்டிக்கலாம், அப்புறம் நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்கிறேன், உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் நியூஸ்லேயுமே இதெல்லாம் செட்டப் பண்ண மாதிரி போலீஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொலைகாரம் மாட்டிட்டாங்க. இப்போ மாதவன் அவர் ஃப்ரீயாகிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வெளியே சுற்றுவார். ஸோ அப்படி சுற்றும்போது தான் இன்னொருத்தர் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யார்? இந்த போலீஸ்காரங்க. இது மாதவனுக்கே தெரியல. இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன உடனே மாதவன் கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிடுறாரு. ஓ, இங்கே தான் மாட்டிட்டேன் நான் அப்படின்னு சொல்ல. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு கபீரோட போலீஸ்காரோட வீட்டுக்காரம்மா இந்த தண்ணி குடிஞ்சில் போட்டு தண்ணியை கொடுத்துட்டு அவளை அனுப்பிச்சுட்றாங்க வீட்டுக்கு. நீ வீட்டுக்கு போமான்னு. மாதவனும் பார்க்குறாரு, ஆஹா ஒரு கொலையாக போயிட்டாலேவே அப்படின்னு. அப்புறம் கூட டிரைவர் போலீஸ் சொல்கிறாப்புல, நான் எங்களுக்கு எவ்வளோ டப்பு கொடுத்துருக்கு, நீ இந்த கடைசியில் மாட்டினியா, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ கழிதாண்டா திங்கணும், உன் பையனை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறா. அப்படி அப்புறம் மாதம் யோசனை பண்ணுறாரு, அதான் நாயர் இருக்குது அப்படி இல்லை, அவர் செத்தாலுமே எப்படி என் பையனை காப்பாற்றிடலாம்ல, நாயர் செத்துட்டான், அவனை அட்டாப்சி பண்ண சொல்லிட்டோம், ஸோ அதுலேயும் உன் பையனுக்கு உறுப்பு கிடைக்காது, நீ ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னோடனே சட்டையை பிடிக்கிறான் அந்த டிரைவர் போலீஸ்காரர். உடனே நம்ம மாதவனுக்கு கோவம் வந்துடுது. நீ பெரிய பருப்பாடா அப்படின்னு போட்டு 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வருது. உடனே திமுறாப்புல நம்ம மாதவன். உடனே அந்த கபீர் போலீஸ்கார் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவனை கை விடியாங்கிட்டு அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு சம்மந்தம் இல்லை, அவனுக்கு அந்த போலீஸ்க்கு எனக்கு தான் சம்மந்தம், நீ யாரும் எனக்கு நடுவில் வர குறுக்க அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா கோவமாக பேசுகிறாரு மாதவன். இதை பேசுகிறவொடனே கபீர் பார்த்துட்டே இருக்கிறாப்புல. உடனே அந்த போலீஸ்காரன் துப்பாக்கி நெத்திலே வைக்கிறான். உன்னால் அதெல்லாம் முடியாது, அவனுக்கு போ அப்படின்னு போட்டு சொன்னதுக்கப்புறம் கபீர் போலீஸ்கார் அவனை விடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாப்புல. ஐடியா கை அப்படின்னு சொல்லி போட்டு தட்டி விட்டதுக்கப்புறம் உடனே மாதவன் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்போ என்ன பேசுகிறாருன்னா, அதாவது அந்த கபீர் போலீஸ்கார் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை லாக் பண்ணாமல் வீட்டுக்குள்ள வச்சுருப்பார். அந்த கண்ணை எடுத்து அவங்க பொண்ணு சுட்டு இறந்துருப்பாங்க, அவங்களே இறந்துருப்பாங்க. ஸோ இதை மாதவன் சொல்லி கேட்டார், உன்னோட பொண்ணவே நீ ஒழுக்கம் பார்த்துக்கு தெரில, நீ ஒழுக்கமான போலீஸ்காரனும் இல்லை, நீ எல்லாம் இதுக்கியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்குலாம் இதுக்கியா பொண்ணு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலம் பேசிட்டு சொல்ல அப்படின்னா கோவப்பட்டு டாம்னு சுற்றுவார் அந்த கபீர் போலீஸ்கார். அதனால் அவன் சரியான போலீஸ் இல்லை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தை பேசிட்டே சுட்டு போட்டு அப்படியே கண்ணத்துக்கு பின்னாடி வச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் மாதவனும் அந்த இடத்துல ஸ்பாட்லேயும் ஆள் அவுட்டு. ஆனால் சாகருக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாரு,
சார் அப்படியே என்னோடய பையனை காப்பாற்றுங்க சார், என் பையனை காப்பாற்றுங்க, சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்படியே மாதவனோட கண்ணுக்குள்ளே அவரோட பையன் வந்துட்டு போகிறாரு. என்னோடய பையன் கூட விளையாண்ட நாட்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து வருத்தப்படுறாரு மாதவன். தன்னோட பையனை யார் தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அப்பானோட பரிதவிப்பு அது அப்படியே மாதவனோட கண்ணுக்குள்ளே ஓடும். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல மாதவனுக்கு. தன்னோட பையனையும் காப்பாற்றி ஆகணும், செத்தாலும் பையனை காப்பாற்ற அப்படி மாதிரி போயிட்டுருக்குது. சரி, கடைசியில் அவரோட உறுப்பு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் அதுவும் இல்லை. ஏன் இதே சுட்டுட்டாப்புல, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி போகும்போது தன்னோட பையனை கையை பிடிச்சிட்டு வந்தார் மாதவன். அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னோடய பையனை ஜோஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே அவரோட உசுரும் போயிடுது. அப்புறம் உடனே பக்கத்தில் சாகாடுறான் அந்த போலீஸ்காரன் டிரைவர். சார் இப்படி பொசுக்குன்னு சுட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கம்பெனி போலீஸ்கார் யோசனை பண்ணுறாரு, என்னடா இப்படி சுட்டுட்டோமே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதோடு அந்த சீன் முடிஞ்சதுங்க. ஆக மொத்தம் கொலையாளி இறந்து விட்டான். அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 1 இயருக்கு அப்புறம் அதே கம்பெனி போலீஸ்காரர் நல்லா தாடி கிட்டில் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் யார் காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடிட்டோரியமில் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல், ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது போல். அதில் பார்த்திங்கன்னா மாதவன் அந்த இடத்துல இருக்க வேண்டியது, ஆனால் இல்லை அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் கபீரோட வாய்ஸ் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அது என்ன வாய்ஸ்னால், கபீரை இந்த மாதிரி மாதவன் அவர் ஏற்றி விட்டு ஒரு டென்ஷன் ஆக்கி தன்னோட பையனை ஒழுக்கமாக அப்படின்னா பார்க்க முடியலையா, பார்க்கறதுக்காக போலீஸ் கையிலாகாத போலீஸ்னு தான் சொல்லி உசுப்பேற்றி கொல்ல வச்சு அதுக்கப்புறம் தன்னோட பையனை காப்பாற்றுங்கன்னு ரெக்வஸ்ட்டை இந்த போலீஸ்கார்ட்ட கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன இப்போ இருக்குது, அந்த நாயர் பார்த்திங்கன்னா அவர் இறந்துருக்க மாட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துருப்பார். ஸோ போலீஸ்க்காக சொல்லி ஏமாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாயர் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவரோட உறுப்பை மாதவனோட பையனுக்கு கொடுக்குறதுக்காக யோசனை வரும். அப்போ தான் மாதவன் சொன்ன ஞாபகம், என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பார்ப்பல. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கபீர் போலீஸ்கார் நேச்சுரல் டெத்து தான், யாரும் கொலை வரலன்னு சொல்லி ஒரு பையை சொல்லி அந்த உடல் உறுப்பை மாதவனோட பையனுக்கு மாற்றி வைக்கிறதுக்கு இந்த போலீஸ்கார் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பண்ணின ஹெல்ப்பை தான் இப்போ அந்த பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஜாலியாக ஓடுறான். ஸோ கபீரோட போலீஸ்காரம்மா வீட்டுக்காரம்மா அவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையா, ஸோ இந்த பையனை காப்பாற்றலாம், இந்த பையனை நம்மளே வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவிலே அந்த பையனை காப்பாற்றி விட்ருப்பாங்க. ஸோ டோனர்ஸையும் கிடச்சிட்டாங்க, அவங்க பையனையும் காப்பாற்றியாச்சு. ஸோ பொழைச்சிட்டான். இந்த மூக்கில் டியூப் போட்டு காற்று சுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த பையன் அங்கே ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது மொத்தமெல்லாம் கொடுத்துட்டு போவான். கமான் அப்படின்னு சொல்லி போட்டு கபீரும் என்கரேஜ் பண்ணுவார். அப்புறம் வீட்டுக்காரமாக பார்ப்பாங்க. அப்புறம் அந்த மாதவனோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, உடனே கையில் இருக்கிற சிலையே பார்ப்பாங்க, யாராண்டு இருக்கிறான் நம்ம பையன் போயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அதாவது இந்த மாதவன் தன்னை பையனை காப்பாற்ற நினச்சது சரி தான், ஆனால் அதை யூஸ் பண்ண வழி தான் தப்பு. இப்படி கொலை பண்ணி தன்னோட பையனை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லையே, இந்த வழி தவறானது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்கு மாதவன் தெரியவார், அப்படியே வா ஒடியா அப்படிங்கிற மாதிரி அவரோட பையனுக்கு ஒரு இமேஜின் முன்னாடி வரும். பையன் அப்படியே ஒரு ஓட்டம் எடுப்பான் பாருங்கள், ஜம்முன்னு ஓடுவான், வேகமாக ஓடுவான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறது தான். ஸோ குடும்பங்கள்லாம் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும், அது சரியான முறையில் நம்ம தான் கையாளணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க. கபீர் என்ன பண்ணுவார், கண்ணில் தண்ணி வந்துட்டு அவருக்கு சரி நான் கொண்டுட்டுமே ஒரு பக்கம் வருத்தம், பையனை காப்பாற்றின ஒரு பக்கம் சந்தோஷம். அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே நிற்பார். அதுக்கப்புறம் அதோட இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். ஸோ மாதம் இருந்தது தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கும். ஸோ வருத்தத்துலேயும் ஒரு தெளிவு வைக்கிற மாதிரி இந்த கதை இருந்திருக்கும். அவ்வளோதான், கதையை முடிந்தது. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வெப் சீரிஸோ நல்ல ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.